சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அவ்வளவு குடும்ப பிரச்சனையை மறைக்கிறதுக்காண்டி அடுத்த குடும்பத்துல இந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் உலக சம்பாதிக்கிற பண்றாங்கன்னு சொல்லி அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறாங்க. இது வெளிப்படையாவே நான் சொல்றேன். இது கெடுக்கிற வேலை அடுத்த குடும்பத்தை உனக்கு 50 அனுப்புறேன் 100 அனுப்புறேன் வீட்டுல வச்சுக்க வேண்டியது அடுத்த வீட்டுக்கு வாட்ஸ்அப் அனுப்பாங்க. 1980 90களில் பிறந்தவங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு டயலாகை காதில் வாங்கியிருப்போம். என்னன்னா, நம்ம அப்பா கிட்ட வந்து உனக்கு என்னையா 2 சிங்கக்குட்டி இருக்குது, ஒரு சிங்கக்குட்டி இருக்குது, அது படித்து முடித்து வேலைக்கு போயிட்டாக்க நீ படுத்துக்கிட்டே ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதையை பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி உசுப்பேற்றுவாங்க அந்த அப்பாக்கள்கிட்ட. அவர் பெற்ற அந்த 2 சிங்கக்குட்டிகளில் மூத்த சிங்கக்குட்டி இப்போ நம்மக்கிட்ட பேசிட்டு கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் என்னென்னு சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு மூத்ததாக பிறந்த பிள்ளைங்களோட பாவம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய பாவங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வீடுகளில் அந்த மூத்த பிள்ளைங்க அழகாக நேக்காக தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுதுங்க, தனி கொடுத்தணும் அப்படிங்கிற அந்த பேரில். சில பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறதுனால தன்னோட தங்கச்சியை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை செட்டில் ஆக்கணும், இதெல்லாம் ஒரு கடமையை எடுத்துக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அம்மா அப்பா அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புகிறாப்புல. இவர் வேலைக்கு போகையிலேயே தம்பி திருமணத்தை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாப்புல. சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறதுனால ஓரளவு எல்லாருமே ஓகே ஆகி கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு மாமனார் வீட்டோட போய் செட்டில் ஆகிட்டாப்புல. போன தம்பியை விட்டுருங்க, இருக்கிற தங்கச்சியை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தங்கச்சிக்கு அங்கே செட் ஆகலை, மறு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 2 செலவையும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த மூத்த பையன் தான் பார்க்குறாப்புல. பிள்ளைகளோட உலகமே அம்மா அப்பா தானுங்க, அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும். அந்த அம்மா அப்பா இந்த பிள்ளைக்கும் ஏதாவது செஞ்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட அவங்க வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இந்த பிள்ளைக்காக ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற திறமை இல்லை, அதனால் அவங்க அந்த கிராமத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன தேவை, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற இடத்துல இருக்கக்கூடிய அம்மா படுத்த படுக்கையில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல். மாமனார் மாமியாரை கவனிக்கிறது, குடும்பத்தை பார்க்குறது, பெத்த பிள்ளைகளை பார்க்குறதுன்னு மனைவியோட வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் உடல்நிலை மனநிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களும் அந்த இடத்துல கேட்குறதுக்கு தவறுறாங்க. அப்படிங்கையில் சுற்றி சுற்றி பார்த்தா அந்த மூத்த பிள்ளைக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தெரியுதுங்க. குடும்பத்தோட மூத்த பிள்ளைகளாக பிறந்தவங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், பொண்டாட்டி தாசனா போயிடுறான், அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவையும் வச்சுக்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. இந்த 2யுமே அந்த ஆண் பிள்ளை சரிசமமாக கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தோள் கொடுக்கறதுக்கு அந்த 2வது சிங்கக்குட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து துணை நிற்கணும். ஆனால் அந்த இடத்துல நின்றுருந்ததுன்னா இந்த தம்பி அந்த குடும்பத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவார். ஆனால் தோள் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை அப்படிங்கும் போது இந்த ஒத்த நபர் அந்த குடும்பத்தோட சுமையை சுமக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலையில் போய் இருக்கிறவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய மனபாரத்தை அந்த தம்பியோட வார்த்தைகள் வந்து உருவாக்கியிருக்கு என் மனசில். அடுத்த ஒரு காணொலியில் இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நன்றிங்க.